ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாம்சங் இன்வெர்டர் மாடல் இது லேட்டஸ்ட் மிஷினு. இதில் 4E எரர் காமிக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கஸ்டமர் சொன்னாங்க 4E எரர் காமிக்குதுங்க சார், அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, வந்து பாருங்கள். நாங்கள் சரின்ட்டு நான் போயிட்டு அதை பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்த்துட்டு மிஷினும் ரன் ஆகுது, போர்டெலாம் ரன் ஆகுது, டோர் லாக் ஆகுது, எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் மிஷின் மட்டும் 4E எரர் காமிக்குது. நாங்கள் மேக்ஸிமம் 4E எரர் வந்து உங்களுக்கு சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட காமிக்கும். சரின்ட்டு போய் பார்த்தா தண்ணியே உள்ளே வரல. அந்த சோப்பு ட்ரை திறந்தால் தண்ணி உள்ளே வரணும். ஃபஸ்ட்டு தண்ணி உள்ளே வந்ததுனா தான் உங்களுக்கு மிஷினே ஆன் ஆகும். தண்ணி இல்லைனா எந்த வாஷிங் மிஷினுமே அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. அது அப்படியே தான் இருக்கும். டைமர் மாடலாக இருந்தாலும், ஆர்டினரி, போட் டைப், இன்வெர்டர் எதுவாக இருந்தாலும் அதே அடுத்த ஆப்ஷனுக்கு போகாது. அப்படியே எந்த ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷனில் தான் இருக்கும். சரி, நம்ம தண்ணி மேலே டாப் எடுத்துகிட்டு சரி இதில் வந்து தண்ணி வராதுக்கு வந்து மூணு காரணம் தான் இருக்கும். ஒன்று கான்லேருந்து தண்ணி வராமல் இருக்கணும், இல்லை வால்வு கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், இல்லை ஓஸ் அடைச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வால்வில் பவர் வருது. இப்போது அந்த ப்ளூ கலர் ஜாக் இருக்கிறதுல பவர் வருது. பவர் வந்து தண்ணி உள்ளே வரணும், தண்ணி வரல. அப்போ என்ன ஆகணும், சரி கானை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணதுக்கு முன்னாடி எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட்டே சொல்ல முடியும். சரி, இப்போ கானில் தண்ணி வருதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஓஸை கழட்டிட்டு நம்ம அதை வந்து சிங்க் தொட்டியில் பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஷராக வருது. இப்போ பாருங்கள், அது கானை கழட்டிட்டு நம்ம ஃபுல்லாக டேப் வந்து ஃபுல்லாக திறந்து விட்டு பார்க்கையில் தண்ணி நல்லா ப்ரெஷராக வருது. ஒரு சில வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைனா கூட இன்லெட் வால்வு வேலை செய்யாது, எரர் காமிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷராக வருது. நமக்கு தேவையான ப்ரெஷர் இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வால்வு தான் கம்ப்ளைண்ட். வால்வு வந்து ஒன்று பிளாக் ஆகிருக்கணும், இல்லை வால்வு போயிருக்கணும். வால்வு போகிறதுக்கு வைப்ரேஷன் இருக்குது, ஒன்று வால்வுக்குள்ளே பிளாக் ஆகிருக்கும். சரி, பேக் சைடு பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஃபில்டரில் வந்து பயங்கரமாக டஸ்ட் அடைச்சிருக்கு. நிறைய டஸ்ட்டு, ஃபுல்லாக தண்ணியே உள்ளே போகாத அளவுக்கு உங்களுக்கு டஸ்ட் அடைச்சிருக்கு. அப்படிங்கிற தண்ணி கண்டிப்பாக உள்ளே வரவே வராது. நம்ம அது தண்ணி உள்ளே வந்துனா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்போ அது வெயிட் பண்ணி பார்க்கும். ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ணும். அது எரர் காமிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வராதப்போ ஆட்டோமேட்டிக்காக எரர் காமிச்சிடும். ஏதாவது அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு எரர் காமிச்சிடும். ஏன்னா இப்போ 4Eங்கிறது சென்சார் கம்ப்ளைண்ட் வர எரர். அது இப்போ உங்களுக்கு இன்லெட் வால்வு வேலை செஞ்சால் தண்ணி உள்ளே வரும். அப்படிங்களா அந்த 4E எரர் தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த இரும்பு பைப் போட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி டஸ்ட்டு வரும். இல்லைன்னா பைப்லேயே நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா கூட அது மாதிரி அழுக்கு வரும். தண்ணியில் வந்து ஏதாவது பேப்பர் இது மாதிரிலாம் சேர்ந்து வர்ற அழுக்கு தான் அது. நம்ம அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா மிஷின் ரன் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இப்போ நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போ புது வால்வில் வர மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா இது லேட்டஸ்ட் மிஷின் தான். இது வந்து 1 year மிஷின் தான். இது லேட்டஸ்ட் இன்வெர்டர் மாடல் தான் அது. இப்போ நம்ம வந்து இப்போ கானில் டைரெக்டாக வந்து அதில் பவர் வந்துட்டுருக்கு. நம்ம அப்படிங்கிற வந்து நம்ம கையெல்லாம் விட்டோம்னா ஈரம் இருக்கிறனால ஒரு சில நேரத்தில் வந்து அது எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அதை ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு செய்யணும். இல்லாட்டி நான் இப்போ செஞ்ச மாதிரி டெஸ்ட்டில் கரெக்டாக அந்த ஃபில்டரை மட்டும் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபில்டரே உள்ளே போடலாம். ஏன்னா ரொம்ப உள்ள கையெல்லாம் விட்டோம்னா உங்களுக்கு எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அதை யாரும் செய்யாதீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. இப்போ வந்து தண்ணி வருது. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷராகவே தண்ணி வருது உள்ளே. நான் அந்த ட்ரேவை கழட்டிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக டிடி ட்ரேவை கழட்டிட்டு காமிக்கிறேன். அதில் பாருங்கள், நல்லாவே ப்ரெஷர் தண்ணி நல்லா வருது. ஏன்னா இப்போது மிஷினில் பார்த்தீங்கன்னா பிளாக் லேம்ப் இருந்தால் நல்லா ப்ரெஷராக வரும். உங்களுக்கு ப்ரெஷராக வரலைனா கூட மிஷின் ஆன் ஆகாது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. ஃபஸ்ட் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா போகிற அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வந்து தேவையான தண்ணி அது எடுத்துக்கும். டப்பு எடுத்ததுக்கப்புறம் சென்சார் கட் பண்ணி கொடுத்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ கொஞ்சம் வந்திருக்கு, தண்ணி வந்திருக்கு. பாருங்கள், தண்ணி எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ட்ரம்லேயே பார்த்தீங்கன்னா டப்புக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்திருக்கு. மேலே ஃபுல் கொஞ்சம் அந்த தேவையான அளவு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் வந்துடும். நம்ம இது வந்து சாதாரண ஒரு இன்லெட் வால்வில் பிளாக் ஆகிறது தான் அது. நம்ம இதுக்காக நம்ம பயப்பட தேவையில்ல. மிஷின் வீணாக போச்சா, போயிடுச்சு, இப்போ தான் நான் வாங்கினேன் வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்ல. இப்போ தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள்.
நீ மிஷின் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணி எடுத்தோடனே உங்களுக்கு மிஷின் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து சின்ன கம்ப்ளைண்ட் தான். இதை நம்ம வீட்டில் நம்மளே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். இப்போ வந்து நம்ம சோப்பு அந்த பவுட்ரு போடுறதுல வந்து தண்ணி வருதா வளையான்னு நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளே அதை செஞ்சுக்கலாம். அது வந்து மெக்கானிக் தான் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. கான்லேருந்து தண்ணி வருதா, இன்லெட் வால்வுக்குள்ளே தண்ணி வருதா, அந்த டிடிடி பவுட்ரு போடுற இடத்துல தண்ணி வருதா, இல்லை தண்ணி வெளியில் கரெக்டாக போகுதா, வாஷிங் மிஷின்லேருந்து கரெக்டாக போகுதா, ஏதாவது பிளாக் ஆகிருக்கா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லோடு மிஷினில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபில்ட்ரு வரும். அந்த ஃபில்டரில் வந்து அழுக்கு நிறைய அடைச்சிருக்கா, இல்லை காயின்லாம் மாட்டியிருக்கா, இது மாதிரி எந்த காயின்லாம் மாட்டியிருந்தால் உங்களுக்கு வெளியில் தண்ணி போகாது. வெளியில் தண்ணி போகாத அப்போ வந்து அது ஒரு எரர் காமிக்கும். அவுட்லெட் வெளியில் போகாமல் இருக்கும். தண்ணி எடுக்கும், தண்ணி எடுத்து வெளில போகாது. வெளில போனால் தான் உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்பின் பண்ணும். இல்லாட்டி ஸ்பின் பண்ணாது அப்படியே நிற்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகாது. ஒரு மிஷின் வந்து ஒரு 3 தாட்டி ஸ்பின் பண்ணும். அப்போது அந்த ஒரு ஸ்பின் பண்ணாதப்பவே தண்ணி வெளில போகல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வராது. இது மாதிரி வாஷ் பண்ணுது, மிஷின் வாஷ் பண்ணுது. இப்போ தண்ணி வராதனால தான் உங்களுக்கு வாஷ் பண்ணாமல் அப்படி எரர் காமிக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் மிஷின் நம்ம போடையில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட்லாம் வந்து தண்ணி இல்லாமல் துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் கூட வராது. ஆனால் அழுக்கு சேராது அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்குறேன். கீழே வந்து லிங்க்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் எரர்லாம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.